பங்குனி திருவாதிரையில் அவதரித்தோன் வாழி, ஆடி மிருக சீரத்தில் அவதரித்தோன் வாழி, ஆழ்வார்கள் சொற்பொருளை ஆய்ந்துரைத்தான் வாழி, நாடி நல்பொருள் அனைத்தும் நல்குமான் வாழி, நானிலத்தில் நான் வணங்கும் நற்பதத்தோன் வாழி, திருவாய்மொழி ஆச்சான் வாய் தோன்றினான் வாழி, திருநாராயணம் புரிந்தான் செழிக்க வந்தோன் வாழி, நாடியந்தன் ஆறு நன்கு வைத்தான் வாழி, நல்லார்க்கு உணவளிக்கும் நாவுடையோன் வாழி, திருநாரன் வாழ தேன்மொழிகள் வாழ, உருவாகும் உத்தமர்கள் வாழ, பொறுவையில் சீர் மண்ணு புகழ் சம்பத்குமார மகாகுருவை இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். திருவாய்மொழி ஆச்சான் திருவடிகளே சரணம். புல்லின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானே கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் ஒருங்கிற்று, புல்லும் சிலம்படகான் போதரை கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவை. நம் கோதை தாயார் திருப்பாவில் நம் ஜீவாத்மகளை எழுப்பும், நம் மனதை பெருமாளை நோக்கி திருப்பும் பாசுரங்களின் வரிசைகளில் முதல் பாசுரம் இது. பெருமாளுக்கு தூது செல்லும் பறவையை குறிப்பிட்டு, புல் அறையின் பெரிய திருவடியை குறிப்பிட்டு, பிரணவாகாரமான பாஞ்சஜன்யத்தை குறிப்பிட்டு, தோழியை எழுப்பி கிருஷ்ணன் லீலைகளான பூதகி வதம் சகடாசுர வதம் ஆகியவற்றை குறிப்பிட்டு, யுக்மூர்த்தியை குறிப்பிட்டு, பரம்பொருளான வேத வித்தினை குறிப்பிட்டு, பிரணவ அர்த்தங்களை குறிப்பிட்டு, நம் அனைவரையும் கூடி குளிர்வித்து பெருமாளை நோக்கி செய்யும் இப்பாசுரம் மிக உயர்ந்தது. இப்பாசுரத்தை பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமிகள் திருவன்வண்டூர் திவ்ய தேசத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார். சடகோபுரான நம்மாழ்வார் 6ஆம் பத்தில் 1ஆம் பதிகமான வைகல் பூங்கழிவாய் என்ற பதிகத்தில் முதல் பாசுரத்திலேயே குறுகினுங்கள் என்ற பெருமாளுக்கு தூது செல்லும் பறவையை குறிப்பிடுகிறார். அதனால் அன்றோ தாயார் இப்பாசுரத்தை அந்த பறவையை கொண்டே புல்லும் ஆரம்பிக்கிறார். பெருமாளின் பாஞ்சசன்யம் பிரணவ காரணமானது. ஆழ்வார் சங்கு சேரும் திருவன் வண்டூர் என்றும் வடிவை சங்கொலி என்றும் அந்த பிரணவாகாரத்தை திருவன் வண்டூர் பதிகத்தில் சொல்கிறார். தாயாரும் இங்கே வில் சங்கின் பேரரவம் என்று கூறுகிறார். மூல மந்திரமாம் திருமந்திரத்திற்கு 3 பதங்கள் இருப்பது போல் பிரணவத்திற்கும் 3 பதம் ஆகும். முதல் பதமான ஆகாரம் பரம்பொருளை குறிக்கிறது. 2ஆம் பதமான ஊகாரம் பெருமாளின் சொரூபமாகிய ரக்ஷத்துவத்தை, ஜீவாத்மா ஸ்வரூபம் பெருமாளின் சேஷன் என்பதை குறிக்கிறது. 3ஆம் பதமான மாகாரம் ஜீவாத்மாக்களை குறிக்கிறது. கூரத்தாழ்வாரின் திருப்புதல்வரான பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியில் ஆகாரதோ விஷ்ணு மாகாரார்த்தோ ஜீவ ஊகாரோ அந்யார்கும்யம் என்கிறார் நம்மாழ்வார். திருவன் வண்டூர் பதிகமான வைகல் பூங்கொழிவாய் பதிகத்தில் ஆகாரத்துக்கு அடிகள் கை தொழுது என்ற பாசுரத்தையும், மகாரத்திற்கு மின் கொல் சேர் புரிநூல் என்ற பாசுரத்தையும், உகாரத்திற்கு உணர்த்தல் உடல் உணர்ந்து என்ற பாசுரத்தையும் திருவன் வண்டூர் பெருமாளுக்கு பிரணவத்தின் அர்த்தமாக சமர்ப்பித்துள்ளார். நம் கோதை தாயாரோ ஹரி என்ற பேரரும் என்றும், உள்ளத்து கொண்டு என்றும், முனிவர்களும் யோகிகளும் என்றும் அதே பிரணவார்த்தத்தை எவ்வளவு அழகாக இந்த பாசுரத்தில் இழுத்தண்டுள்ளார். மேலும் தன்னுடைய முதல் திருப்பாவை பாசுரத்திலேயே பிரணவத்தை நாராயணனே நமக்கு என்கிறார். ஆகாரத்தை நாராயணன் என்கிறார். ஊகாரத்தை நாராயணனே என்றே ஏகாரத்தில் சொல்கிறார். மகாரத்தை நமக்கே என்று மிக அழகாக ஸ்தாபித்திருக்கிறார். வெள்ளத்தருவில் துயிலமிருந்து வித்தினாய் என்ற தாயார் குறிப்பிடும் யுக் மூர்த்தியான அரவின் அணை பெருமாள் பார்க்கடலில் குளிர்ந்திருக்கும் இப்பெருமாளை சேவிப்பது அனைவருக்கும் வாய்க்காது. ஆனால் நமக்கு மிகவும் அருகில் பம்பை கரையில் குளிர்ந்து திருமால் இருப்பது மிகவும் விசேஷம் என்று தாயார் சொல்வது போல் உள்ளது. அர்த்தபூர்வமாகவும் கவித்துவமாகவும் பாசுரத்தை அன்னங்கராச்சாரிய சுவாமிகள் திருவன் வேண்டிருக்கிற சமர்ப்பித்துள்ளார். பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். சதஜி சுவாமி திருவடிகளே சரணம். என்னை போல் பிழை செய்வார் உலகில் உண்டோ, உன்னை போல் பொறுக்க வல்லார் உண்டோ, அனைத்துலகம் ஆழப்பிறந்த எதிராஜ மாமன ஏழை கிழங்க ஆழ்வார் எம்பெருமான ஜீவ திருவடிகளே சரணம். அடியன் ராமானுஜதாசன்.